இந்த தண்ணீர் என்பது ஒரு கூட்டு வேதிப்பொருள். உங்களுக்கு தெரியும், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இரண்டும் கலந்த ஒரு வேதிப்பொருள். இதுல என்ன இயற்கையின் விதியிலே என் உடன் பிறந்தார்களே, H2O, அதுல இந்த ஹைட்ரஜன் 2 விழுக்காடு இல்லாது, ஆக்சிஜன் 1 விழுக்காடு இல்லாது, ஆக்சிஜன் 2 விழுக்காடு, ஹைட்ரஜன் 1 விழுக்காடு என்று கலந்தால் தண்ணீர் வராது. அப்ப இயற்கையின் விதி சரியாக ஹைட்ரஜன் 2 விழுக்காடும் ஆக்சிஜன் 1 விழுக்காடுமாக கலந்து இந்த நீரை உருவாக்கி இருக்க. H2O. அது இயற்கையின் அரிய கொடையாக இந்த வேதிப்பொருள் இருக்கு. இதுல என்னன்னா, உலக உயிர்களின் வேர் என்று இந்த நவீன சூழியல் உலகம் அதை சொல்லுது. இப்ப நீர் இல்லாம உலகில் ஒன்றுமே கிடையாது. நீர் இல்லாம உலகில் ஒன்றுமே கிடையாது. மனித உடலில் 70 விழுக்காடு நீர். இந்த நீர் தான் இந்த உலகத்தை உயிருள்ள உலகமாக மாற்றுகிறது. நிலம், தீ, நீர்வழி, விசும்பு இவை 5 கலந்த மயக்கம்தான் இந்த உலகம், பூமி என்று, இந்த உலகம் என்று நம்மளுடைய மூதாதை தொல்காப்பியர் பாடி வைக்கிறார். இந்த 5ல அவங்க 5 பூதம் என்கிறார்கள். நாம் 50 ஆற்றல் என்று தமிழ்ல சொல்றோம். இந்த 5ல் மிக முதன்மையானது இந்த நீராக இருக்கிறது. இந்த நீரில் தான் இந்த ஒரு செல் உயிரினமான அமீபா தோன்றுது. அந்த முதலாக இந்த உலகில் தோன்றிய உயிரினம் நீரில் இருந்துதான். எனவேதான் நீரின்றி அமையாது உலகு என்று நமது மூதாதை இந்த கருத்தை வலியுறுத்துகிறார். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப இந்த மனிதன் மட்டும் அல்ல, உலகில் எந்த உயிரும் இந்த 50 ஆற்றல், நீர், நிலம், நீர், காற்று, உங்களுக்கு தெரியும், இந்த தீ, ஆகாயம், இது இல்லாம எந்த உயிரும் இல்லை. இப்ப நம்முடைய பழக்கத்துல எரிக்கிறது, எரியூட்டுவது நம்முடைய பழக்கம் இல்லை. நமக்கு உயிர் போகிற போது நீர் முதல்ல வெளியேறிடுது. அப்ப நீர் போனோன்னா உடம்பு குளிர்ந்துரும், காற்று போயிருது, வெப்பம் தணிஞ்சிருது, உடம்புல நெருப்பு போயிருது. எல்லாம் போன பிறகு கடைசியா என்ன இருக்கு? மண், நிலம். அதனால பூமியில தோண்டி நிலத்துல போட்டு புதைச்சிறதான் தமிழர் மரபு. இப்ப இந்த 50 ஆற்றல் இல்லாத மனித உயிர்கள் அல்ல, உலகில் எவ்வுயிரும் இல்லை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுலதான் தண்ணீர் இல்லாமல் உலகில் எந்த உயிரும் இல்லை. தண்ணீருக்கென்று தனித்த உயிர் இல்லை. ஆனால் தண்ணீருக்குள்ளே பல லட்சக்கணக்கான உயிர்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அந்த தண்ணீர் இல்லாமல் உலகில் எந்த உயிரும் இல்லை. உலக உயிர்களை தண்ணீரிலிருந்து நீங்கள் பிரிக்க முடியாது. எப்படி? இந்த இருக்குல்ல, இந்த இயக்கி தண்ணீர் இல்லாம கண்டுபிடிக்கல, இந்த ஒளிபெருக்கி தண்ணீர் இல்லாம இல்ல, இந்த கட்டடம் தண்ணீர் இல்லாம கட்ட முடியாது, கல்லணை கட்டிருக்கான் பாட்டேன் தண்ணீர் இல்லாம கட்ட முடியாது. எது ஒன்றும் தண்ணீர் இல்லாம இல்ல. கடைசியா இந்த சாராயம் குடிக்கிறான்ல, சாராயம் கூட தண்ணீர் இல்லாம இல்ல. எல்லாமே தண்ணி தான். என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், கற்றுக்கொள்ளணும். உயிர் உருவாவதற்கும் உயிர் வாழ்வதற்கும் அழிவதற்கும் நீர்தான் காரணமா இருக்கு. எனவே உலக உயிர்களின் ஆதாரமாக, அடிப்படை வாழ்வாதாரமாக நீர் இருக்கிறது. உடலிலே இருக்கிற வெப்பநிலையை சமப்படுத்துவதற்கும் ஊட்டச்சத்துக்களை கடத்துவதற்குமான உயிர் காரணியாக இந்த நீர் இருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். வேளாண்மை செய்வதற்கும் தொழிற்சாலைகளை நிறுவி வளர்ப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் நீர் முதன்மையான காரணியாக இருப்பதால் தான் நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற ஆகச்சிறந்த மறைமொழியை நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் நமக்கு பகுத்து வகுத்து தந்திருக்கிறார் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது உலகிலே 800 கோடி மக்கள் தொகை உலகெங்கும் பரவி வாழ்கிறார். இந்த 800 கோடி மக்களில் 100 கோடி மக்களுக்குத்தான் தண்ணீர் இருக்கிறது. இது நம்முடைய அறிவியலின் பேரடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் அவர்கள் 100 கோடி மக்களுக்குத்தான் தண்ணீர் இருக்கிறது. அப்ப மீதி 700 கோடி மக்களினுடைய நிலை என்ன? 70 விழுக்காடு நீர் இருந்தும் 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கிறது.
அப்ப இந்த 2 விழுக்காட்டு குடிநீரை 10 விழுக்காடு 20 விழுக்காடாக உயர்த்துவது எப்படி என்று சிந்திக்காது, அதை விற்றால் நன்றாக சம்பாதிக்க முடியும் என்று சிந்தித்த மூளைதான் உலக உயிர்களுக்கு செய்த பெருந்துரோக சிந்தனை. அது எப்படா பெருக்கிறதுன்னு எந்த தலைவனும் யோசிக்கல. வித்தா நல்லா சம்பாதிக்கலாம். ஏன்? தண்ணீர் தவிர்க்க முடியாத உயிர் தேவை. கல்வி எப்படி, மருத்துவம் எப்படி, மின்சாரம் எப்படி, அதை விட தண்ணீர். குளிக்காமல் ஒரு வாரம் இருக்க முடியும், தண்ணீர் குடிக்காமல் எவ்வளவு நாள் இருக்க முடியும். அதனால் உயிராகாரமாக உயிர் தேவையாக இருக்கிற நீரை சந்தையாக்கினால் தவிர்க்க முடியாத சந்தை, செல்வத்தை குவிக்கலாம், வருவாயை பெருக்கலாம் என்று இந்த வியாபாரிகளின் மூளை சிந்தித்தது. ஏன் இந்த தண்ணீர் எப்படி விற்பனை பண்டமாச்சு? ஏன்னா உலகம் வர்த்தக மயமாகிவிட்டது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே, நமக்கு தண்ணீர் உயிர் தேவை. அதை விநியோகிப்பது, மக்களுக்கு தரமான தூய குடிநீரை கொடுப்பது அரசின் கடமை. இது சேவை. அறிவை வளர்க்கும் கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது ஒரு சேவை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது நம்ம பார்வையில், நம்மளை பொறுத்தவரை அது ஒரு சேவை. சாலை ஓடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, விநியோகம், இதெல்லாம் ஒரு சேவை நமக்கு. ஆனால் இந்த உலக வர்த்தக அமைப்பு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், WTO என்கிற இந்த வர்த்தக அமைப்பு என்றால், நம்ம ஊர்ல வணிக பெருமக்கள் வியாபாரிகள் சங்கம் வைத்திருப்பது போல உலக பெரும் வியாபாரிகளின் சங்கம், பேரமைப்பு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்பு. அவர்களின் கொள்கை முடிவு நீர் விநியோகமோ, கல்வியோ, மருத்துவமோ, சாலை ஓடுதல் பராமரித்தலோ, மின் உற்பத்தி விநியோகமோ, போக்குவரத்து நடத்தலோ அரசின் வேலை அல்ல. ஏனென்றால் அது சேவை அல்ல, தொழில். அவனுக்கு தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல. அப்ப என்ன செய்யணும்? அதை தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்து விட்டு, நீங்கள் கையெழுத்தை போட்டுவிட்டு கமிஷனை வாங்கி கொண்டு பேசாமல் இருக்க வேண்டும். புரியுதா? அதனால் தான் நாம் சொல்லுகிறோம், இவர்கள் பிரதமர்கள் அல்ல, இவர்கள் முதலமைச்சர் அல்ல, புரோக்கர் பாய்ஸ் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். இங்க பாரு, உனக்கு மிகப்பெரிய சந்தையாயிருச்சு. சந்தையானதுனால என்ன ஆயிருது? இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிறவர் கன்னியா நாட்டை சேர்ந்த சூழியலின் தாய், வங்காரிம்மா தாய். இவன் என்ன சொல்றான் நமக்கு? வரலாறு நடிகிலும் போர் என்பது வள வேட்டைக்காகத்தான் நடந்திருக்கிறதுங்கிறான். இன்று நேரத்தில் பன்னெடுங்காலமாக வள வேட்டைக்காகவே நாடு பிடிக்கவும் எல்லை விரிவாக்கவும் இவர்கள் போர் செய்தார்கள். விளங்குதுன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அடுத்து பிரிட்டிஷ் உளவாளியினுடைய வாக்குமூலம் என்கிற அந்த ஆலிவர் கெம்பர், அவன் என்ன சொல்றான் பாருங்க. அம்மா வங்காரி மாத்தாய், ஆலிவர் கெம்பர், பிரிட்டிஷ் உளவாளியின் ஒப்புதல் வாக்குமூலம் பாருங்க. 3ஆம் உலக நாடுகளை சிதைக்க உளவாளிகள் நடத்திய சதி குறித்த ஆவணம், ஆலிவர் கெம்பர். இவன் என்ன சொல்றான்னு தெரியுமா? இது சின்ன புத்தகம் தான், நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். எதுக்கு இந்த புத்தகத்தை போடுறேன்னா தேடி படிப்பீங்கன்னு தான். இவன் என்ன சொல்றான்? நாங்கள் வந்ததெல்லாம் நாடு பிடிக்க அல்ல, வள வேட்டைக்காகத்தான் வந்தோம்ங்கிறான். எந்த நாட்டுக்குள்ள போனாலும் அந்த நாட்டுக்குள்ள இருந்து வளத்தை வேட்டையாடத்தான் நாங்கள் வந்தோம். அப்ப வள வேட்டைக்காகத்தான் உலகெங்கிலும் போர் நடக்கிறது. அப்படி பார்த்தால் இனி வருங்காலங்களில் 3ஆம் உலக போர், நல்லா கவனிங்க, இது நம்முடைய கவி பேரரசு வைரமுத்தவர்கள் 3ஆம் உலக போர் என்ற புத்தகத்தில் இருக்காரு. இது எதுக்கு போடுறேன்னா நீங்க வாங்கி படிக்கணும். இதற்கு முன்னாடி வளம் என்பது பெட்ரோல், டீசல், தங்கம், வைரம்,
இப்படி இருந்ததெல்லாம் வளமாக கருதப்பட்டது. அப்படித்தான் ஈரான் ஈராக்கு மேலே, சிரியா மேலே, லிபியா மேலே, எல்லா நாடுகள் மேலையும் வள வேட்டைக்கு, எண்ணெய் வளத்துக்காக போர் தொடுக்கப்பட்டது. ஆனால் இதில் எந்த வளமும் இல்லாமல் வாழ்ந்து விட முடியும், நீர் இல்லாமல் வாழ முடியாது. ஆக இந்த வளங்களில் எல்லாம் மேலான வளம் நீர். அதனால் தான் மூன்றாவது உலகப் போர் ஒன்று வந்தால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும். அதிலே நீ முழுக்க படிக்க வேண்டியதில்லை. 300 இளைவர் எழுதியிருக்கிறார். ஆதியில் காடுகளில் நாம் வேட்டையாடி உண்ட போது விலங்குகளை வேட்டையாடி உண்டோம். ஒருவேளை விலங்குகள் கிடைக்கவில்லை என்றால் மனிதனையே உண்டோம். இறந்த பிணத்தை வைத்துவிட்டு ஓட்டப்பந்தயம் வைத்து பந்தயத்தில் முதலில் வந்தவனே பிணத்தில் பெரும்பங்கு தின்றான் என்று எழுதியிருக்கல. அன்றைக்கு ஆதியில் காடுகளில் வாழ்கிற போது நரமாமிசம் மனிதனை தின்றோம். ஆனால் அந்த நிலை இன்றும் வராது என்று சொல்வதற்கு இல்லை. ஏன்? போக்கப்படி இருக்கிறது. நீரெல்லாம் இல்லை என்றால் நிலம் வறண்டு விடும், வேளாண்மை உணவுப் பொருள் உற்பத்தி நின்றுவிடும், பசி எல்லாவற்றையும் கொன்றுவிடும், வென்றுவிடும், கடைசியாக மனிதனே தின்றுவிடும் நிலை உருவாகும். அதுதான் இந்த புத்தகத்தை முழுக்க படிக்க வேண்டியதில்லை, முன்னுரையிலேயே குறிப்பிட்டிருப்பார், படியுங்க. அதே போல ஆலிவர் ஹெம்பரும் முதல்ல சொல்லிட்டான், நாங்க இதுக்கு தான் வந்தோம். இதே அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் எழுதிய ஜான் மெர்க்கலும் சொல்லுகிறான், வள வேட்டைதான் எங்களுடைய குறி. அதனால் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று எழுதுகிறார். உன் மலை போகும், உன் மணல் போகும், உன் நிலத்தின் வளம் மீத்தேன் ஈத்தேன் என்று உன் தாயின் ஈரக்குலை இதயம் அறுக்கப்படும். நிலக்கரி அது இது என்று சிறுநீரகமும் நுரையீரலும் அறுக்கப்படும். உன்னால் தெரியும், ஆனால் தடுக்க முடியாது. காரணம், நீ சபிக்கப்பட்டு விட்டாய் என்கிறார். அப்ப மூன்றாம் உலக போர் தண்ணீருக்கானது. பொறுமையா பார்த்துக்கிட்டே வா பாரு, தண்ணீருக்கு தான் போர். இந்த பெட்ரோல், டீசல், தங்கம் இது எதுவில்லாமலும் வாழ்ந்துவிட முடியும், வாழ்ந்துவிட முடியும். முன்னால் ஆனால் நீர் இல்லாமல் வாழ முடியாது. அதனாலதான் சொல்றான், இவர் இன்னும் பாரு, நீருக்காகத்தான், நீர் வளத்துக்காகத்தான் இனி எதிர்காலத்தில் போர். இங்கே அல்ல கவனி, ஒவ்வொன்னே சொல்றேன் பாரு, பார்த்துக்கிட்டே வா. இப்ப நீர் பொருளாதாரம், இதை நல்லா கவனிச்சுக்க. இந்த நீர் பொருளாதாரம் அதுல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து பொருளாதார மேதை இந்த ஜான் ஆண்டனி ஆலன்கிறவன், இந்த நீர், இவன் தான் இந்த ஜான் ஆண்டனி ஆலன். இவன் என்ன சொல்றான்னா, இந்த ஆசிய நாடுகள் இருக்குல்ல, நம்ம இந்தியா, இந்த நாடுகள் இதெல்லாம் தான் தங்கத்தை, பணத்தை வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுது. எந்த நாடு அதிக தங்கம் வைத்திருக்கிறதோ அந்த நாடு பணக்கார நாடு என்று கணக்கிடுது. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் நீரை வைத்து, எந்த நாடு நீரை அதிகமாக வைத்திருக்கிறதோ அந்த நாடுதான் உலகத்திலே பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடு என்று அவன் சொல்றான். அப்ப ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நீர் பொருளாதாரத்திற்கு வந்துச்சுங்கிறான். அதுக்கு சான்று சொல்றான் இந்த பிரான்ஸ். இது யாரு? பிரான்ஸ். இந்த பிரான்ஸ் நாடு உலகத்திலே அதிகமாக ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செய்கிற நாடு இந்த பிரான்ஸ் தான். இந்த பாரு, இந்த படத்தை பாரு, உள்ள இந்த கையில ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சுக்கிட்டு பாக்குறான். இந்த ஆரஞ்சு பழத்தை புளிஞ்சினா எவ்வளவு தண்ணி வரும் நினைக்கிறேன்? அரை கோவலை வரும். ஆனால் இது விளைஞ்சு கைக்கு வர 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. அப்ப யோசிக்கிறான், என்ன யோசிக்கிறான்? ஆரஞ்சு பழம் விளைய வைக்கிறத நிப்பாட்டு. ஏன்? நிலத்தின் வளம் முழுக்க போகிறது, கண்ணுக்கு தெரியாமல்
களவு போகிறது. இதைத்தான் மறை நீர் வெச்சுவல் வாற்று என்று சொல்கிறார்கள். அதை நம்முடைய ஐயா நக்கீரன் அவர்கள் மறைநீர் என்றும் நீரெழுத்தென்றும் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகங்களை என்னுடைய தம்பி தங்கைகள் வாங்கி படிக்கணும். பாருங்க, இந்த ஆரஞ்சு பழத்தை அவன் நிறுத்துறான்ட்டான்.